தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்ஜாமீன் கேட்டு மீண்டும் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தவுடன் முதல்வர் ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது. திமுக கூட்டணி கட்சியினரும் பதறுகிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானுடன் விளையாடுவது நல்லதல்ல. எல்லைக்கு அருகே உள்ள கிராம பகுதிகளில் ஒரு தாக்குதல் நடந்துள்ளது. பாகிஸ்தானின் இந்த செயல் தவறானது என ஆப்கான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முட்டாகி கூறினார். ஆந்திராவில் தகவல் மையம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திட்டங்களில் கூகுள் நிறுவனம் 88,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 28,000 கன அடியாக அதிகரித்துள்ளது.